டெய்லியும் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்யறதுன்னு கன்ஃபியூஷனா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா எக் ரைஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து 10-12 பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகா பொடி, கரம் மசால் பொடி எல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுக்கோங்க. 4 முட்டையை சைட்ல உடைச்சு ஊத்திட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப பொடியா கலக்காம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு முட்டையை கலந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா முட்டை கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியோடைய முட்டையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு வடிச்சு வச்சிருக்கிற 2 கப் அளவுக்கு சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான மசாலா எக் ரைஸ் ரெடி ஆயிடும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க.